தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியங்களை நீங்கள் பாஸ்டர் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். நானும் எல்லா காரியத்தையும் கவனித்தேன். ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு சபையை நடத்தும்போது என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்கிறத ப்ராக்டிக்கலாக பேசினாங்க. ஊழியத்தில் ஒரு பிரசங்கியாராக வந்து கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்ப ஆழமான விஷயம். அதை நாம் கேட்டோம். அதன் முகாந்திரம் நானும் உங்களோடு விஷயங்களை பேச வேண்டும். அநேக காரியங்களை ஆவியானவர் எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார். எல்லா காரியத்தையும் பேச முடியுமான்னு தெரில. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு காரியம், அந்த ஊழிய காரியங்களை சொன்னார் இல்லையா. ஊழியத்தை நடத்தும்போது நம்மெல்லாம் கிராமங்களை அல்லது மற்றவர்களை தேடி போகிறோம். அவர் பார்த்த ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. அது ரொம்பவும் முக்கியமாக, நிறைய விஷயம் எல்லாமே டச்சு தான். அது கொஞ்சம் முக்கியமாக என் மனசில் டச் ஆனதுனால அது குறித்து முதலாவது கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். காரணம், நான் தொடர்ந்து பல சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆண்டவருடைய ஊழியத்தில் நிற்கிறதுனால நான் சபைகளுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி, அந்த செய்தி அது என்னவென்று சொன்னால், அது எனக்கு எப்படி அந்த தாக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து தெரு பிரசங்கம் போவோம். ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், தெரு பிரசங்கம். இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு பேசுவோம். தகராறு பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உன்னை தூக்கி கடலில் போட்டுருவோன்னு சொன்னாங்க. நான் தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், நம்ம இப்போ அவங்க ஸ்ட்ரீட்ஸில் அவங்க சூழ்நிலையில் வந்து பேசும்போது அவங்க இந்த மாதிரியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு என்ன சரியான பரிகாரம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துக்கு வரணும். அப்போஸ்தலர் 2:47 படிங்க. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எப்படியா தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சபையில் சேர்த்து வர்றது யாருக்கு வேலை? நான் ஊழியர் கூட்டங்கள்லையும் பேசுகிறேன். பாஸ்டர்மார் ஊழியங்களை செய்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு செய்தி சொல்லும்போது அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நம்ம கன்வென்ஷன் வைக்கிறோம், லட்சக்கணக்கில் செலவாக்குறோம், ஓடுறோம், சாடுறோம், அலையிறோம், அநேக காரியம் செய்கிறோம் பாஸ்டம். ஆனால் ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஊழியம் கட்டப்பட முடியலை, ரிஸ்க்காக இருக்குன்னு தேர் ஆல் க்ரையிங். எல்லோரும் அழுறாங்க. எங்கள்கிட்ட, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, எங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. நான் சுவிசேஷகனாக போகிறனால சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு தந்த பதில், ஆதி திருச்சபையினுடைய நிலை. ஆதி திருச்சபையினுடைய ஆதி திருச்சபையில் கர்த்தர் ரட்சிக்கப்படுவதை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்ற ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அது ஏன் கர்த்தர் சேர்த்துக்கிட்டு வந்தார்னா, சபைங்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சரிதானே? சபைக்கு தலைவர் கிறிஸ்து, சரிதானே? சபைக்கு தலைவராகிய கிறிஸ்து இருக்கும் வரை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக சபை இருக்கிறது வரைக்கும் என்ன நடக்கும்? அந்த சபைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்துட்டு வருவாரா, வரமாட்டாரா? என்ன சொல்கிறீங்க? இதுதான் இஷ்யூ. அடிப்படையை நம்ம புரிஞ்சிருப்போம். என்ன பாஸ்டர், அப்போ இயேசு நாமத்தில் எவ்வளோ சபைகள் இருக்குது, இதெல்லாம் சபை இல்லையாம்மா? கொஸ்டின் அங்கே இருக்குல்ல. என்ன இதெல்லாம் சபை இல்லையா? என்ன சேர்த்துட்டு வரல, நாங்கள் எல்லாம் ஊழியம் செய்யலையான்னு எதிர்கேள்வி கேட்டுற போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் போனோங்க. இயேசு நாமம் பல ரீதியில் பிரசங்கம் பண்ணப்படுறது. இயேசு சுகமளிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றுறார்,
நீ கேட்குறதையும் கேட்காதையும் தருவார். ஓகே, இப்படி பல ரீதியில் இயேசுவன் நாமத்தில் செய்திகளும் காரியங்களும் நடந்துட்டு வருது, நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்துவன் சரீரமாகிய சபை என்ற அடிப்படையில் நம்முடைய சபைகள் இருக்கிறதா? அல்லேலூயா. மனசில் வைங்க. நான் இதை தான் நானே பேசிட்டு வர்றேன். ஊழியங்களுக்கு பஞ்சம் இல்லை, தட்டிக்க விழுந்தா முளத்துக்கு 3 சபை இல்லையா? எனக்கு தந்த விஷன் தான் அது. ஆமாம், மற்றவங்கள்ட்ட போக வேண்டாம், அந்த ஆளில் ஒன்று சரிப்படுத்துங்கிற மாதிரி. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவன் சரீரமாகிய சபைங்கிற ஸ்ட்ரக்சரில் நாம் இருக்கிறோமாங்கிறது தான் முதலாவது பேசிக் ப்ராப்ளம். இன்னொரு காரியம் சொன்னாங்க, ஜனங்கள் வர்றாங்க, சுகமாகறாங்க, போயிடுறாங்க, திருப்பி வரமாட்டாங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் வரும்போது வருவாங்க. ஒரு ஊழியத்தை ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி அங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர், ப்ராப்ளம் சால்விங் சென்டர்னு சொல்லலாமா? இந்த மாதிரி தான் தே ஆர் ஆல் கன்சிடரிங். இப்போவும் அப்படி தான் நடக்குல்ல? ஆமாம், கோபுரம், கொட்டாரம், திறந்த வாசல், அடைச்ச வாசல் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்கல்ல. நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு வருவோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் சுற்றுறோம் தான். ஆமாம், ஸோ அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார் அப்படின்னு. நான் வர்றதை நேராக சொல்லட்டா, நீங்கள் கொஞ்சம் ஜீரணிச்சிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு சிலுவையை நாட்டுறாங்க, அப்புறம் இயேசுநாதருடைய படம், அப்படியே இமேஜஸ் எல்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க சுற்றி இருந்து பாடுறாங்க, இயேசுநாதரை பற்றி, ரத்தம், அது இதெல்லாம் பல பாட்டெல்லாம் பாடி செய்கிறாங்க. அது என்ன, ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டால், புதுமை நடக்கணும் பிரசங்கியார். என்ன நடக்கணுமா? புதுமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், பேய் போகணும், கட்டறணும். ஓகே, ஆமாம், எல்லாம் நடக்கணும்ல, அதான் புதுமை நடக்கும். ஓ அப்படியா, ஓகே ஓகே, நடக்கச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தேவனுடைய வீடு, வாசல், திறந்த வாசல், வானத்துக்கு வாசல், கூடாரெலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஏரியாஸெல்லாம் போகிறோம். அது வழியாக தான் போகிறேன், மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதுக்கு முன்னால் இப்படி தான் போகிறேன், காரில் போவேன். ஸோ நாங்கள் டீமாக போவோம் நாங்களும். ஓகே, அங்கெல்லாம் போய் சுற்றிட்டு எல்லாம் பார்த்துட்டு வர்றது தான். அங்கேயும் உட்காந்து அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார். கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளலாம். எதுக்கு இதை செய்கிறீங்க? புதுமை நடக்கணும் பிரசங்கியார். பேய் போண்டாமா, கட்டாராண்டாமா, கடந்தீராண்டாமா, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் யாராண்டாமா, புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வாரத்தில் போகிறேன், வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம், டைமில் முடிக்கணும். அப்போ ஒன்று கத்தோலிக்க குருசடி, இன்னொன்று பெந்தகோஸ்தே குருசடியா? என்ன சொல்கிறீங்க? ஒன்று கத்தோலிக்க குருசடி, இன்னொன்று பெந்தகோஸ்தே குருசடி. அற்புதம், சுகம், அதிசயம்னு நடந்தா இனி இதுக்கு வெளியே வேற இருக்குது. இந்த கிறிஸ்தவ எல்லைக்கு வெளியே அங்கேயும் வேற காரியம் இருக்குது. ஒரு குருசடி மார்க்கமாக இயேசுவன் மார்க்கத்தை பிரசங்க மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? இன்னும் பிடிபடலை இல்லை? ஓகே. சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம் என்னன்னு சொன்னால், மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுக்கு முதலாவது பிரசங்கம் என்னது? கொஞ்சம் சுவிசேஷத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். முதலாவது பிரசங்கம், பரலோகத்துக்கு நேராக மனசை திருப்பு. சரிதானுங்களா? பரம்னா மேலே, ஹெவன்லி, ஹெவன்லி கிங்டம், மேலே, பரம்னா மேல். ஏன் பிரசங்கார? இந்த கீழே தானே வாழ்கிறோம், பூமியில் தானே வாழ்கிறோம், மண்ணுலகத்தில் தானே வாழ்கிறோம். இந்த மண்ணுலகத்தை பற்றி சிந்திக்காம ஏன் பரலோகத்தை பற்றி சிந்திக்க ஆண்டவர் சொல்லார்? கொஸ்டியன். இது இப்போ இந்த பிரசங்கமாக பண்ண பிரசங்கத்துக்கு நேராக தலைகளாக இல்லையா இருக்குது? இவங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கிறாங்க, அவர் நேர தலைகளாக இல்லை இல்லை இல்லை, மூளை மனசு அங்கே திருப்புன்னு சொல்லுவார். சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம் பரலோக ராஜ்யம். இயேசுவும் பரலோக ராஜ்யத்தான் பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர்கள் அதுதான் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு நாமத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏற்றவைகளை பிரசங்கம் பண்ணாங்கிறது அடிப்படை. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் இயேசு அற்புதம் செய்கிறார், கட்டாக இருக்கிறாரு தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க. அப்போஸ்தலர்கள் அப்படி பிரசங்கம் பண்ணல. எங்கேயாவது பண்ணியிருக்காரா? எனக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண சொன்னாருங்க, பரலோக ராஜ்யம் சமீபம்னு பிரசங்கம் பண்ண சொன்னாருங்க. வர்றவங்களுக்கு ஜோமனி விட்டுற சொன்னார். புரியுதா நான் சொல்கிறது? சுகமளிப்பாருன்னு பிரசங்கமே செய்யலை, விடுவிப்பாருன்னு பிரசங்கமே பண்ணலை, கட்டார்பாருன்னு பிரசங்கமே கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிரசங்கமே செய்யலை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, கட்டை அவுத்தே விட்டுட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? வெள்ளி பண்ண என்னிடத்துல
எழுப்பி போ, முடிஞ்சு போச்சு. இயேசு அப்போ அற்புதம் செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார். பிரதம பண்ணார பேதுரு, எழும்புடா போடா, முடிஞ்சு போச்சு. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், பிசாசு போயிடுச்சு. ஜெபம் பண்ணாமலே பிசாசு போயிட்டு. இல்லையா, நான் போகிறேனே, அவங்க அந்த வந்தோடனே ஓட ஆரம்பிச்சாச்சு. கையை வைத்தார்கள், அற்புதம். கையை வைக்காமலே அற்புதம். ஜனேயாவே, நீ உன் படுக்கை நீயே போட்டுக்கொள். இல்லையா, ஜெபமே பண்ணலை. இவ்வளோதான் சொன்னது மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. அவன்கிட்ட எழும்பி போன்னு சொன்னது மாதிரி இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், அவங்க அற்புதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணலைங்க, அவங்க பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன கிடக்கு. முதல் பிரச்சனை, நம்ம இயேசுநாதருடைய சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணது கிடையாது. எனக்கு தந்த செய்தி, நான் தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்ல. அவர் பரலோகத்தை பற்றி பேசினா, நீ பூலோகத்தை பற்றி பேசினா எப்படி அவர் அற்புதம் செய்வார்? ப்ராப்ளம் வந்துட்டு இல்லை முதல்ல. சரி, சரிதானா இல்லையா? அப்போ பிரசங்காரப்போ பூலோகத்தில் நம்ம வாழாண்டாமா? பின்ன எத்தனை பிரச்சனைக்கு தான் நாங்களே கூட்டத்துக்கு வரோம். இந்த பிரச்சனை இல்லாட்ட அந்த பக்கம் வந்துருமாகும், கொள்ளாமே கதை அப்படின்னு கேட்க போகிறீங்க. சரி, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சிருவோம். ஏன் அவர் பரலோக ராஜ்யத்தை பேச சொன்னார், பூலோக ராஜ்யத்தை ஏன் பேசலை என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த காரியம் புரியும். அவர் பேசும்போது ஒரு காரியம் சொன்னார், சத்தியம் புரியாமல் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சத்தியம் புரியலை, நமக்கும் புரியலை. 40-50 வருஷம் கிறிஸ்தவர்கள், 4-5 தலைமுறை கிறிஸ்தவர்கள். நான் சர்வலோகாதிபா நமஸ்காரம்னு ஒரு பாட்டு கேட்குறியே, அந்த பாட்டில் என்னுடைய பாட்டனார் அருள் திருமா வேதமாணிக்க ஐயர், அவருக்கு பேரன் நான். அங்கேயே நான் இதான் பார்த்தேன், பைபிள் வச்சுருக்காங்க, சத்தியம் புரியலை, சத்தியத்தை பேசலை, சத்தியம் புரியலை. தேவனே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா தான் என்ன செய்ய முடியுது, புரிஞ்சு கொள்ள முடியுது. சரிதானே? சரி. அப்போ முதலாவது ஒரு சத்தியம் நீங்கள் புரியணும். அப்போ ஏன் ஆண்டவர் பூலோகத்தை பேசாமல் பரலோகம்னு பேசிட்டு தொடங்கி, பைபிள் புதிய ஏற்பாடு முழுசும் பரலோகம்னு தான் இருக்கும், உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும்படி செய்தார்னு எல்லாம் போகும். அதை முதல்ல தெளிவாக போகிறீங்க. இதில் தான் இந்த பிரசங்க மாதிரி ரொம்ப தப்பு பண்ணுறாங்கன்னு ஆவியானவர் சொல்கிறார். அது என்னன்னா, தேவனா உலகத்தை படைச்சாரா? படைச்சார். எப்படி படைச்சார்? ஒரு சொர்க்கம் மாதிரி இல்லையா, பரலோகம் மாதிரி. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை சாபம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் சொல்லுது. அப்புறம் தான் பார்த்துடலாம். அடுத்தது மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சார்? தேவ சாயலில் படைச்சார். தேவ சாயலின் ரூபம்னு இருக்குது. அந்த சாயல்னா இமேஜ் அண்ட் லைக்னஸ் ஆஸ் காட். அவரை போல படைச்சார். சரியா? அவரை போலன்னா எப்படி? மனுஷனுக்கு சாவாமை, அவன் சாவு கிடையாது. ஆதாம் அவள் ஒளி உடைய அணிந்திருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய சந்தோஷ பூர்ணமாக இருந்தார்கள், பூரண சர்க்குணமாக இருந்தார்கள், தேவனுடைய ஐக்கியத்திலே உறவிலே இருந்தார்கள். இதுதான் தேவனுடைய சாயல். இதுக்கு முன்னாலே சொல்லியிருப்பேன் வசனங்கள். ஓகே, அப்படி தான் அவன் இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க தேவ சித்தம் செய்யலை. யாருக்கு சித்தம் செய்யலை? சாத்தானுக்கு முன்னே போனாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேத அறிவு உண்டு இல்லையா? கர்த்தர் சொன்னார், சாகவே சாவாய் புசிக்கிற நாளில். பிசாசு சொல்லிட்டான் 3 நாள் சாகவே. இப்போ என்ன செய்யணும்? 2 அண்ணன் நிற்கும் முன்னால், இருவழி சந்தியில் நிற்கும். 2 அண்ணன் நிற்கும் இல்லையா? இப்போ எங்கே போகிறது பிரசங்க? யார உனக்கு ஒன்றை படைச்சி இந்த ஆசீர்வாதம்லாம் தந்து இவ்வளோ சுகமாக ஒருத்தர் வச்சுருக்காருல்ல, பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து உலாவி வேற பேசிட்டு போகிறார்ல, அவர்கிட்ட ஒன்று கன்சல்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை? நீர் இப்படி சொன்னால் அதுக்கு எதிராக ஒன்று சொல்லுது, பேசணும் இல்லை? நேச தகப்பன் தானே, சொல்லலையே. அவர் வந்தால் வந்துட்டு போகிறாரு. அவர் நேரம் போகாமல் பொழுது போகாமல் வந்துட்டு போகிறாரு இல்லையா? நம்ம காரியத்தை பார்ப்போம். எவனோ தான் வந்தான், இன்ஸ்டாவில் வந்தானா, வாட்ஸ்அப்பில் வந்தானா, எப்படியெல்லாம் வந்தானோ தெரியாது. வந்தவன் சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்க, அவங்க பிரசங்கியாருக்கு வேலை கிடையாது, அவர் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் சும்மா பரலோகம் உலகம் அங்கேயாக்கான்னு சொல்லுவார், கேட்காத அப்படின்னு சொன்னோன்னே இதுவே 2 ஆண்டவரை விட்டுட்டு முதல்ல ஏவாவா போனாலா? பொம்பளை தான் பிரச்சனை இல்லை, அன்னைக்கும் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று இன்றைக்கும் பிரச்சனை தான். அன்னைக்கும் ஏவாதான் பிரச்சனை, இன்றைக்கும் ஏவாதான் பிரச்சனை. எல்லா வசனத்தில் பேசினா நேரம் போயிடும். உங்களுக்கு வீட்டுக்கு போனோம்ல, ஓகே, சரி, பறிச்சாச்சு. அவன் தின்னு அவனுக்கும் கொண்டு கொடுத்து அவனையும் பாழாக்கி. ஓகே, இப்போ என்ன நடந்துன்னா, அவங்கள மூடி இருந்த ஒளி விட போயிடுச்சு. சரியா? மகிமை விலகிடுச்சு. அப்புறம் ஆதியாகமம் 3:16-19, நீ பெருக வேண்டாம். ஏன்? உனக்கு லட்சணமாக இப்படி தானே இருக்குது.
இனி உனக்க மக்க நீ 8வது 16 பாயுமே நீ இல்லையா? நீங்கள் தேவச்சித்தம் செய்யலைல்ல, அந்த கள்ளப்பயலுக்கு பின்னா போனீங்கல்ல. இனி நீ பெருவாண்டாம், பெருக பெருக வேதனை இன்னும் வேறு, அதுதான் உண்மை. சரியா? ஷார்ட்டாக போவோம். அப்புறம் இந்த பூமி நிமித்தம் சொன்னாரா? இருக்கா எல்லாருக்கும் பைபிளில்? ஓகே, அவர் சொன்னதான் இல்லை. அது குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும், பலன் கொடுக்காது, கஷ்டப்பட்டு பாடுபட்டு செத்து தான் பிழைச்சணும். அடுத்தது கடைசியில் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு, எல்லாருக்கும் பைபிளும் இருக்குல்ல, அது மாற்ற முடியாது, உண்மை. இதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, நம்பர் 1. அப்போது தேவன் 1:28 நீ பள்ளிக்கு போறீங்க பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாருன்னு படிக்கிறோம்ல, அதே வாய் தான் நீ விளங்காமல் போயிடுவேன். இருக்குதான் சொல்லணும், நான் ஒன்றும் இது எனக்கு சுற்றி விளக்க தெரியாது. சாபம் பட்டார். அப்போ தேவனால் சபிக்கப்பட்ட உலகம் நம்பர் 1. 2வது, மனுஷனுக்கு நிலைமை என்னன்னு கேட்டால், ஏவா பேக்கி பின்னால் போனவா, அவளை பின்பற்றி அதான் போயாச்சு. அடுத்தது காயின் என்ன செய்கிறான்? தம்பியை ஏன் கொலை செஞ்சான்? கொலைகார பற்றி எங்கேருந்து வந்து? பூரண சர்க்குணமாக படைக்கப்பட்ட மனுஷனுக்கு கொலைகார பற்றி எங்கேருந்து வந்துன்னு கேட்டா, அது யோவான் 8:44 பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய். அப்போ காயினை கொலைகாரனாக ஆக்குனது யார்? சரிதானே? பிசாசு ஆச்சு. இனி தொடர்ந்து அது அதிகாரம் 6:5 வந்த மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கிறது கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினதுக்காக இந்த பிள்ளை பெத்துட்டமைன்னு ஆகிப்போச்சு. ஏய், பூரண சர்க்குணமாக படைச்சவங்களுக்கு லட்சணத்தை பார்த்துக்க. என்ன காரணம்? எல்லாம் பிசாசுக்கு படியலை. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாய். அப்போ எல்லாரும் யாருக்கு அப்படியில் இருக்காவலாம்? அப்படியா? வசனம் சரியாக தான் இருக்கலாம், தப்பப்படாது இல்லையா? சரி. அது எபேசியர் 1:2 அக்கிரமத்தை 2:2 2:1-2 2ஆம் அதிகாரம் 1:2 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை எப்படி உயிர்ப்பித்தார்? கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். முற்காலத்தில் நாம் எல்லாரும் இந்த உலக வழக்கத்தின்படி ஆகாயத்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். மனசு மாம்சம் விரும்பினபடி நடந்து சிக்கல்ல மாட்டினீர்கள். சரிதானே? அப்போ என்னாச்சு? இப்போ எல்லாம் பேக்கப்படியிலாச்சு. யார் பேக்கப்படியிலானது? கீழ்ப்படியாதவர்கள், தேவன் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவ சித்தம் செய்தார்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள் ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவியில் சிக்கினார்கள். அப்போ இப்போ என்ன புரிகிறோன்னா, உலகம் தேவனுடைய சாபத்தில் இருக்குது. இன்னொன்று இடையில சொல்லணும், ஏன்னா பிரசங்க மாதிரி உங்களை முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவன் கீழ்ப்படித்து வந்ததுனால ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடினாலே பூமி அதை எல்லா வம்சங்களும் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவனுடைய வம்சத்தை எடுத்து அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இருக்கா? மை ஓன் பீப்புள், என்னுடையவர்களாக இருக்கும்படி. ஆதாம் போயிட்டான்ல, அவனுடைய வம்சம் எல்லாம் போயிடுச்சு. ஆபிரகாம் கீழ்ப்படிச்சதுனால சரி, நீ அது கீழ்ப்படிச்சியே, இனி உனக்க மக்களை பார்க்கலான்னு சொல்லி தான் இப்படி ஒரு இஸ்ரவேலர்களை ஒரு தனி ஜாதியாய் பிரித்து எடுக்கிறார். அப்போ எனக்கு ஏற்றவர்களாக இருங்கன்னா உங்களுக்கு கட்டளை கற்பனை எல்லாம் கொடுத்து, அது உபாகமம் 28:14 நீ இப்போ எல்லா ஜாதிகளை விட மேலாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? உங்களுக்கு நல்ல அர்த்தப்படி இதெல்லாம் சொன்னால் அது உண்மை. சரி, இப்போ என்ன செய்யாவேன்னு கேட்போம். அது எரேமியா 32:4 ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி நம்ம எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே சொன்னாவளா? விக்கிரக ஆராதனை செஞ்சாவளா? 10 தடவை பறித்து இது மாதிரி செஞ்சாவளா? எண்ணாகமத்தில் இருக்குது. அப்போ கர்த்தர் சொன்னார், இனி இதுவும் வேண்டாம், அவங்கள ஆசீர்வாதம் தரமாட்டேன், வனாந்திரத்தில் சுற்றி அழித்து போடுவேன்னு சொல்லி அவர்களை அழித்து போட்டார். 20 வயசுக்கு கீழே அவ்வளோதான் கானானுக்குள்ளே போனார். கானானுக்குள்ளே போய் அவை ஆசரிப்பு கூடாரம் செய்து அடுத்தது எருசலேம் எல்லாம் வச்ச பிறகு எசேக்கியேல் 8:5 எருசலேமில் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தின் வடக்கு பக்கத்தில் வாசலில் விக்கிரகத்தை வைத்தார். எங்கே கொண்டு வச்சுருக்குன்னு பார்த்துடுங்க. சரியா? அதை கும்பிட்டுட்டு தான் உள்ள போனோம். இப்போ கர்த்தர் பார்த்தார், இனி சரி வராது, எச்சரிச்செல்லாம் பார்த்தார். தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒருத்தன் கீழ்ப்படியலை, அவர் எருசலேமை அழித்து போட்டார். அது எரேமியா 52:12 தானே? எருசலேமை, ஆலயத்தை, பிரதானிகளுடைய வீடுகளெல்லாம் நேபுகாத்நேச்சரை கொண்டு வந்து தீ கொளுத்தி போட்டாரா?
சரியா புரியுதா உங்களுக்கு? ஷார்ட்டாக சொல்லேன். ஏசாயா 65:17 சொல்லுவார், புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உண்டாக்க போகிறேன், முந்தின விழி நீ நினைக்கப்படுவதில்லை, மனசில் வர்றதில்லை. புரிஞ்சதா? அடிப்படை, அந்த அடிப்படையை புரியுங்க. முதல்ல ஒன்று ஆதாமே வாழை படைச்சி ஒரு பூமியை படைச்சி சபிச்சாச்சு. ரெண்டாவது இனி இஸ்ரவேலர்களுக்காவது கொஞ்சம் உங்களை வைக்கலான்னு பார்த்தா அதுகளும் இப்படி போய் விட்டுட்டார். இந்த பூமியும் வேண்டாம், இனி இதுக்கு பதில் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குவேன்னு சொல்லி தான் இயேசு அனுப்பினார். அதனால தான் இயேசு வந்து இந்த பூமிக்கு கதை முடிஞ்சாச்சு, பரலோகராஜ்யம் மனசு மேலே வை, பார்வை மேலே திருப்பன்னு முதல்ல பிரசங்கத்தை தொடர்ந்துக்கிறார். இப்போ புரிஞ்சதா? அப்போ சொல்லலாம் அப்படி தான் பேசினாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், நியாய தீர்ப்பை குறித்து இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னார்கள், பூமிக்குரியவள் எல்லாம் மேலானவளை தேடுங்கள்னு சொன்னார்கள். கொலோசியர் 3:1-2 எல்லாம் இருக்கா? ஒரு சின்ன அவுட்லைன். இப்போ நீங்கள் கேட்க பிரசங்க ஏதாவது இந்த அடிப்படையில் கேட்குதீங்களான்னு கேட்போம், சிம்பிளாக போயிடுவோம். அவர் சபிச்சதையெல்லாம் இவ ஆசீர்வாதம்னு சொல்லுவார். அது எப்படி ஆசீர்வதிக்கிறது? அவர் தூர போட்டாச்சு. நீங்கள் வந்து 2 பேதுரு 3:7-13 இப்போ இருக்க வானம் பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சரிதானே? அப்போ யார் அந்த பூமிக்கு காத்திருக்கல இல்லையா? சரியா? அப்போ இன்னைக்குள்ள சுவிசேஷ பிரசங்கமே தப்பு, 1ஆம் பாடமே தப்பு, 1ஆம் பாடமே தப்பு. அப்புறம் எப்படி ரட்சிக்கப்பட உள்ள கர்த்தருக்கு சேர்த்துக்கிட்டு வர முடியும்? இதான் நான் படிப்பிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தந்த செய்தி. 1ஆம் பாடம் தப்பு, முதல்ல 1ஆம் பாடத்தை சரி பண்ண. ரெண்டாவது, இந்த உலகம் இப்போ பிசாசுக்குள்ளே கிடக்கு எல்லாம். அது ஆதாமிலிருந்தே சாத்தானுடைய ஆளுக வந்து ஆண்டவர் வந்து நான் புதிய வானம் படைச்சிக்கிறேன் இது வேண்டான்னு தூரப்பட்டதுனால அவன் இப்போ முழுசும் என் கைப்பற்றி வச்சுக்கிட்டு லூக்கா 4:5 இந்த உலகம் முழுசும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடு சொன்னானா இல்லையா? உண்மையோ பொய்யோ? அது யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒன்று என்னிடத்துல, இது உலகத்தின் அதிபதி, அவன் தான் ராஜா, நான் இல்லை. யோவான் 18:36 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இப்போ வசனம் சரியா? சரி. இப்போ பிரசங்கம் எல்லாம் பூமிக்குரிய காரியம் பேசினா பரலோக ஆவி வருமா அசுத்த ஆவி வருமா? நீங்கள் சொல்லுங்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வான மண்டலம் வரைக்கும் இருக்குதான். சரி, இப்போ உலகத்தை ஆசீர்வாதம்னு பேசினா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. இந்த உலகத்தின் ஆவி தான் வரும், அசுத்த ஆவி தான் வரும், சாத்தானுடைய ஆவி வரும். அப்போ என்ன பிரசங்கியார? அப்போ கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் இப்போ பிசாசா குடியிருக்கு அப்படி தானே கேள்வி வந்து. நான் கொஞ்சம் நேராக தான் பேசணும், நேராக பேசிடுவேன். ஒரு பயங்கர சிக்கலாக இல்லையா இருக்குது? இப்போ உலகம் என்ன பிசாசு சொல்கிறேன், ஏசு சொல்கிறாரு உலகத்தின் அதிபதி வருது அவனுக்குள்ள ஒன்று என்னட்ட இல்லைன்னு. அப்போ நம்மகிட்ட இருந்தால் என்ன செய்யும்? பேவரம் இல்லையா? உலகத்தில் மனசு வச்சா பேவரமா வராதா? அதான் பிரச்சனை. அப்போ அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பேயா பிரசங்கியாரு? நான் கிருபாசனம் கிறிஸ்தவன் சபை ஸ்தாபகர் சாதி ஏசுதாசன் இருக்கிற காலத்தில் இங்கே ஞானசனம் எடுத்தவன். அப்போ அவர் தான் எனக்கு ஊழிய அழைப்பை சொல்லார், நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட வேலையை இன்னும் கற்று தர்றதை எல்லாம் நீ எல்லா இடத்துலையும் பேசணும், போய்கிட்டே இரு. அவர் தாரதெல்லாம் பேசிகிட்டே இரு, அவர் உனக்கு இடம் ஆயத்தம் பண்ணி தருவார். அதனால தான் நான் இப்படி பரதேசியாக சுற்றிட்டு நடக்கேன் அப்படின்னு எனக்கு அந்த ஊழிய அழைப்பு சொல்லி எனக்கு சில ஆலோசனை சொன்னார். ரொம்ப மனுஷன் பேச மாட்டார், இந்த ஆள் கொஞ்சம் சுருக்கமாக தான் பேசுவார். அவர் சொல்லார், லேய் பிசாசம் அந்நிய பாஷை பேச பார்த்துக்க கொள்ளாமா, பிசாசம் அந்நிய பாஷை பேச, இது இப்போ பெரிய வில்லங்கமாகுமே. இப்போ விசுவாசி பேசுதா பரிசுவாய் பேசுறான்னு எனக்கு அப்படி தெரியும், குழம்பி போவோம் இல்லையா? அந்த ஆள் கொஞ்சம் கோவக்காரன், அவர்கிட்ட எதிர்காலி கேட்க அன்னைக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அப்படியா ஐயா? அப்படியா? எல்லாம் ஜோ பண்ணி விட்டுட்டார். பிறகு நான் ஊழியத்தில் போனால் இதுதான் பார்க்கேன். கன்னியாகுமரியில் ஒரு வீட்டு கூடத்துக்கு என்ன கூட்டிப்பேன், நான் பிரசங்கம் பண்ணேன். எல்லா இடத்துலையும் பேசுவேன் இல்லையா நான் இந்த பிரசங்க முதல். அப்போ முதல்ல அந்த வீட்டில் உள்ள தாயார் துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆட்டம், அங்கே அம்மா பிள்ளைகள்லாம் இருக்குது, அப்படி இருக்குது. நான் அடுத்த பிரசங்கம் பண்ணேன் பாருங்கள். பிரசங்கம் என்ன பண்ணுது ஆண்டவர், ஏதோ இங்கே பிரசங்கம் பண்ண கத்தோலிக்க ஏரியான்னு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே அந்நிய பாஷையெல்லாம் துள்ளி குதிச்சுட்டு கிடக்கு, இது இப்போ எப்படி பேசுது? அப்போது மற்ற 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? பரலோக தேவனை பற்றி அறிவுடையவர்களாக இருந்தால் தேவராஜ்யம், பரலோக தேவனுடைய சித்தம் செய்தால் தேவனுடைய ராஜ்யம். பரலோக தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட்டார், ரோமர் 8:14 அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இது தேவராஜ்யம்.
இவன் தேவனுடைய ராஜ்யம் தேடுன்னு சொன்னால் அப்போ இவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லையோ, வெளியே நிற்க அவ்வளோ சந்தேகம் வந்துட்டு இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே நிற்கிறார்கள். அப்போ என்ன செய்யுது? அது என்ன ராஜ்யம்? அதுதான் உலகத்தின் ராஜ்யம். என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே ஒரு ராஜ்யம் இருக்கிற, அது சாத்தானுடைய ராஜ்யம். அதான் உலகம் முழுவதும் பல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது இல்லையா? எல்லாரும் இதுக்குள்ளே தான் குடுங்கி கிடக்காவ. அப்போ இந்த ராஜ்யத்தை விட்டு, இந்த பூலோக ராஜ்யத்தை விட்டு பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுமா? தேட சொல்லணுமா? அப்படி பிரசங்க. நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன். அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சது இல்லையா, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு இல்லையா? அந்த பொம்பளை அங்கேருந்து 2 கையை மறைக்கிட்டாய், நான் யாருன்னு தெரிய மாட்டான்னு கேட்குது. கொள்ளாம கதை. நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய விரும்பல, ஓடி போன என்ன தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாஷை, 2வது பேய். அப்போ தான் வழங்கிட்டான். அந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னார், லேய் பிசாசு அந்நிய பாஷை பேச பார்த்து மனுஷன் 2000 பெய்யாச்சு. இப்போ நான் அதை பார்த்து, உனக்கு ஊழிய காலத்தில் இப்படி ஒரு காரியத்தை பார்க்க போகிறா பார்த்துக்க. எப்படிப்பட்ட காலத்தில் வாழணும்னு புரியுதா உங்களுக்கு? அதனால சிலுவை வச்சுருக்கு, ஏசு இருக்குது, ரத்தம் இருக்குது, வயிவில் இருக்குன்னெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் சரி வராது பாருங்க. நாங்கள் அதை தாண்டி போனோம் இல்லையா? அப்போ 1ஆம் பாடமே பரலோகம் கிடையாது, பூலோகம். அப்போ பரிசுத்த ஆவி கிடையாது, உலகத்தின் ஆவி. சாத்தான் வருவான் இல்லையா? 1 Corinthians 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது வேற ஆவி. பேஸ் ப்ராப்ளம், பரலோக ராஜ்ய சுவிசேஷம் பேசப்படவில்லை. ஒரு சின்ன ஐடியா, ஏன்னா நேரம் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன, நான் எவ்வளோ வேணாலும் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு இலவசமாக, எனக்கு யூடியூப்ல 800க்கு மேலே பிரசங்கம் இருக்குது. ஓகே, அதான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே ஏதாவது அப்லோட் பண்ணி விட்டுடுவேன். ஆண்டவர் தர்றதெல்லாம் வேறு பிள்ளைகளாவது கேட்கட்டும், எனக்கும் வேறு பிள்ளை மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். சரி, உங்களுக்கு சொல்லி தரலாம், பிரச்சனை கிடையாது. இது நம்பர் 1. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து தாமே மூலக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகையாய், வீடாய், ஆலயமாய், அவருடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு. சரி, அடுத்த அஸ்திபாரம் என்னது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம். அது என்னன்னு கேட்டால், முதலாவது இயேசு சொன்ன உபதேசங்கள். நீங்கள் மற்ற 28 கடைசி 2 வசனத்திலே சீஷர்கிட்ட சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். யார் கட்டளையிட்டது? இயேசு சொல்கிறார், நான் கட்டளையிட்டது. அது யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். மோசேனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மோசேனுடைய சீஷராய். சரிதானே? சந்தேகம் இல்லையே? இப்போ இயேசுவின் சீசராக மாற்று ஆவலா, மோசேக்கு சீசராக மாற்று ஆவலா? அவங்களுக்கு ஐடியா இருக்கா? பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் பேசி சபையில் சேர்த்தா அது மோசையும் சீசராக்குது. இயேசு சொன்னதை சொன்னால் இயேசுக்கு சீசராக்குது. சரிதானே? அப்போ இயேசு சொல்லிட்டார், நான் கட்டளை இட்டு தான் உபதேசம் பண்ணணும். இப்போ அடுத்த பிரச்சனை ஆரம்பித்தாச்சு. எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய், வகை வகையாய், வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம், அங்கே வேறொரு வார்த்தை இருக்குது, குமாரன் மூலம் அண்ணா கிடக்கு நமக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது எபிரேய மொழி பேச யூதர்களுக்கு எழுதப்பட்டதாகும். அது யூதர்களுக்கு பேசுது. ஏப்பா, நம்முடைய தாத்தா பாட்டி ஆபிரகாம் ஈசாக்கு அப்புறம் மோசே மொல்லாம் பிதாக்களுக்கு மோசே தீர்க்கதரிசி மூலம் பேசினார். இப்போ நமக்கு அது அந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு தான் சொல்லியிருக்கு, குமாரன் மூலம் பேசினார். அல்ல, அப்போ நமக்கு யார் மூலம் பேசினார்? நமக்கும் போகிறதுக்கு நோய் போக்கு ஏன் சொல்லியே வேணாம். அப்போ அவரே பேசினார் நம்ம மூலம், அவர் மூலம். சரியா? அப்போ இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசங்களை உபதேசிக்கும்படி தான் இயேசு சொன்னார். இதுக்கு எதிராக காரியம் நடக்குது இடத்துல அது கிறிஸ்துவன் சபை கிடையாது. இப்போ புரிஞ்சா? ஷார்ட். இப்போ அப்போஸ்தலர், இப்போ மூலக்கல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் பிரசு மூலக்கல் இல்லையா வசனம்? மூலக்கல்லுன்னா என்னது? ஒரு வீடு கட்டுக்கு 2 மூலக்கல் வைப்பாவ முதல்ல. அது இயேசு சொன்னது, செஞ்சது. அதுக்கு இடையில ஒரு நூல் கட்டணும். அந்த நூலுக்குள்ளே மற்ற கல், இது அப்போஸ்தலருடைய கல். இந்த கல் எதுவும் வெளியே நின்றுட்டா அடுத்த விட்டு சண்டைக்கு வருவான், கேஸ் கொடுப்பான். நூலுக்கு உள்ள கட்டலை என்ன சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்போ நூலுக்கு
இது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போ இயேசு சொன்ன செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்ன செஞ்சது தான் சபைக்கு அஸ்திவாரம். அல்லாமல் இது கத்தோலிக்க அஸ்திவாரம், பெந்தகோஸ்து அஸ்திவாரம், சிபிஎம் அஸ்திவாரம், ஃபுல் காஸ்பல் அஸ்திவாரம், நாங்கள் எல்லாம் கிருபாசனம் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுதான் அஸ்திவாரம். அது சபைக்கு பேர் நீங்கள் என்னத்தையும் வச்சுக்கிடுங்க, அது உலகத்தில் உள்ள சில காரியத்துக்கு அவசியம், அதுக்குள்ளே போகலை. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்ன அஸ்திவாரத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் சபை. ஹல்லேலூயா. ஐடியா கிடச்சிச்சா? அண்ட் தேர்ட்லி, இப்போ இந்த அஸ்திவாரத்துக்குள்ளே வரும்போது மட்டும்தான் சிம்பிளாக, ஏன்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப அவேர், அதில் ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால ஆவியானவர் பேசுகிறேன். யோவான் 14:15-16 சொல்லுவார், நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் என் கற்பனைகளை, அப்போ என்ன செய்வேன்? அடுத்த வசனம் படி. கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அப்பொழுது நான் பிதாவை 14:15 யோவான் 14:15 பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஆவியே அதுதான் பரிசுத்தாவின்னு சொல்கிறான்ல, யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியை யார் அனுப்புறது? இயேசு அனுப்பணும். அது யோவான் 15:26 பிதாவின் இடத்துலேருந்து அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்திய ஆவி அப்படின்னு எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவின்னு எழுதியிருக்கு. சரிதானே? அப்போது நல்லா நீங்கள் கவனிக்கணும். அதான் அந்த யோவான் 14:15 சொல்லுது, நீங்கள் என்னுடைய வசனத்தை கேட்டு என் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதான் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும். சரியா? சீஷத்துவம்னா என்னது? இயேசுவின் வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறது, இயேசுவின் மாதிரிப்படி வாழ அர்ப்பணிக்கிறது. யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரி வச்சேன், என் மாதிரியின்படி செய்தால் பாக்கியவான்கள். 1 Peter 2:21 அவருடைய அடிச்சுவடியில் நடந்து வரும்படி மாதிரி வைத்தார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறோமோ அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். அப்போ இயேசுவின் வார்த்தைப்படியும் மாதிரியின்படி வாழ அர்ப்பணிக்கிறவர்கள் தான் சீஷர்கள். சரிதானே? மற்றவர்களெல்லாம் பக்தர்கள், கத்தோலிக்க பக்தர்கள், சிஎஸ்ஐ பக்தர்கள், பெந்தகோஸ்து பக்தர்கள். எல்லாருமே இயேசு ஆராதிக்கிறா, விசுவாசிக்கிறா, அதை கேட்கல, சீசன் ஆகுதியான்னு கேட்கார். இந்த சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் ஆவியை இயேசு அனுப்புகிறார். இல்லையா? நுட்டமாக பிடிச்சிக்க. அதனால் இப்போ இன்னொரு எரர் நடக்குது. பரிசுத்தாவிக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் யாருக்கும் பரிசுத்தாவி வரையில் பிரசங்கியார். எப்படி வரும்? சீஷத்துவத்துக்கு அர்ப்பணித்தா தானே அவர் இல்லையா கொடுக்கணும்? நீயா கொடுப்பா? எங்களோட கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு என்ன செய்வோம்? அதுக்கு சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்காராம், கேரளா பிரசங்க மேலே கொண்டு வந்தால் அவன் தலையில் கையை வச்சு உருட்டி தூக்கி எறிஞ்சிருக்கானா. எப்படியா? தூக்கி எறிஞ்சிருக்கானா. அது எப்படி போய் சொல்லுதுன்னு கேட்டால், அது நான் பவுலுக்கு மறு அவதாரம். பவுல் எங்கேயோ ஜெபம் பண்ணி கையை வச்சாராம், பரிசுத்தாவி வந்ததான். யோவானும் பேதுருவும் எங்கேயோ ஜெபம் பண்ணிவிட்டு கையை வச்சாவளும் வயசு வந்து இல்லையா? அவையெல்லாம் செத்து போனாவ. நாங்கள் மறு அவதார, பவுலும் பேதுரு யோவான் நாங்கள் மறு அவதாரமாக வந்திருக்கோம். அப்போ இருந்தோம், இப்போ புதுசாக வந்துட்டோம். எதுக்கு வந்தோம்? ஆவி கொடுக்க வந்துடும். இல்லை, ஆவியை இயேசுநாதர் நான் இல்லையா கொடுப்பேன்னு சொன்னார், உன்னிட்ட கொடுக்க சொன்னார். அது இல்லை, அப்படி எழுதியிருக்கு இல்லையா பவுல்? அப்படியா விஷயம்? அப்படி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் மாதிரி குழம்பு இல்லையா கிடக்கு, மண்டை குழம்பி கிடக்கு. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்லேன். டேய், இந்த ஆவி கொடுக்க பிரசங்க மாதிரிலாம் கொஞ்சம் பேர் வரானு இல்லையா? இவனோட நல்லா கவனிச்சுப்பார். இயேசுநாதருடைய உபதேசம் இவனோள்கிட்ட இருக்கா பாரு, இயேசுநாதருடைய மாதிரி இவனோள்கிட்ட இருக்கா பாரு, பவுலுக்கு மாதிரி இருக்கா பாரு, பவுல் சொன்ன உபதேசம் இவன்கிட்ட இருக்கா பாரு, பேதுரும் யோவானை சொன்ன உபதேசம் இவன்கிட்ட இருக்கா பாரு. நிச்சயமாக இருக்காது. இவன் அக்கினி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கான். கொள்ளாமா? எந்த அக்னியாக கொடுப்பா நீ? உனக்கிட்ட தான் இயேசுநாதருக்குள்ளே இருந்ததை நீ முதல்ல அந்த அஸ்திபாரத்தில் வந்திருப்பியே, நீ எழுப்பதில் எப்படிடா கொண்டு வருவா? நீயே குணப்பட இல்லை. நீ அப்போஸ்தலர் பேதுரும் பவுலும் யோவானை சொன்ன இயேசுவன் சொன்ன அஸ்திபாரத்தில் கிடையாது. இவன் சொல்ல நான் தான் எழுப்புதலை கொண்டு வரேன். இது இப்போ சாசு, உன்னை பேயா அனுப்பியிருக்கேன். நான் நேராக சொல்லுவேன், உன்னை பேயா அனுப்பியிருக்கேன். எங்களுக்கு தெரியும். நீயே அந்த அஸ்திபாரத்தில் இல்லை. அதில் கேட்கறதில்ல, உனக்கு குடும்பம் கேட்காது, ஒன்றும் கேட்காது. தலைக்கு டை அடிச்சுட்டு உலகத்தை ஏமாத்துவன் தானே நீ, ஏமாத்துக்காரன் தானே நீ. எங்களுக்கு நல்லா தெரியும். மரத்தை கனினால் அறியலாம்னு சொல்லியிருக்கு இல்லையா? சக்கை காய்ச்சி கிடந்தா சக்கை மரம், மாங்காய் கரைச்சி காய்ச்சி கிடந்தா வாழை மரம்னு சொல்ல முடியுமா? அப்போ நீ ஏமாத்துக்காரங்கிறது அங்கே தூரத்துலேருந்து பார்த்தோன்னு தெரியுது. என்ன வாரான்? ஏமாத்துக்காரன் வர்றான். எப்படி? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம். அது நேரட்ட கிடையாது, அது வேண்டாம். ஆவிய நூதனமாக ஒன்றா கொண்டு வந்து இயேசு அற்புதம் செஞ்சார், நாங்கள் அற்புதம் செய்கிறோம்.
மற்ற 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை கர்த்தாவை கர்த்தாவைன்னு சொல்லி பியா வரட்டுவான், அற்புதம் செய்வான், அதிசயம் செய்வான். அவங்கள எப்படி கூப்பிடுவேன்? அக்கிரம செய்கைக்காரன், துஷ்பிரவர்த்திக்காரர், அதர்ம பிரவர்த்திக்காரர். மலையாளத்தில் எப்படி நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னேன். அதில் இப்போ நிறைய கள்ளமாறு மரமையில் பாட பார்த்துடுங்க. அப்போ தீர்க்க அசிவாரம் என்னத்துக்கு வச்சுருந்தேன்? பைபிளை என்னத்துக்கு கொண்டு தெரியானே? எத்தனை வரையும் கொண்டு தெரிஞ்சானே? நான் சரமாரியாக கேட்பேன். அப்படியே தூரப்படு, வேறு ஒரு 80 பேஜ் ஒரு 200 பேஜ் நோட்டை வாங்கி உனக்கு தோணுதெல்லாம் எழுதிட்டு கொண்டு போ. இல்லையா? தொட்டப்படாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியான் பட்டுவான்னு எழுதியிருக்கா. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொங்கன்னு எழுதியிருக்கா. முதல்ல ஒன்றை தான் கூப்பிடணும். பார்த்துக்க. இவன் என்ன புரிஞ்சு விரசங்கார இப்போ காரியம் ரொம்ப சிக்கல் இல்லையா இருக்குது. வண்டியும் காரம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வட்டங்கரங்குனா ஐயா அம்மா பியா குடி இருக்குது பின்ன இல்லையாக்கா. தேவனுடைய வீடுன்னு சொல்லுவேன். நான் சொல்லுறது உங்களுக்கு சொல்லிடுறேன், தேவனுடைய வீடு. அப்போ இது என்னதுன்னு கேட்டேன். இல்லையோ? இது தேவனுடைய வீடு இல்லையோ? இது 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இல்லையா வாசமாக இருக்குது. நீ இல்லையா? நீங்களும் நானே இல்லையா தேவா இல்லையா? அப்போ அவர் இங்கே இல்லையா இருக்கணும்? இதுதானே தேவனுடைய வீடு. 2வது நான் சொன்னேன், அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற சபை. இதுதானே தேவனுடைய வீடு. என்ன சொல்லுதிய? தேவன் வேற எங்கேயோ இருக்காருன்னா அதுனா மூலஸ்தானமா கற்ப கிரகமா? அவர் ஒரு இடத்துல ஒழிச்சு தான் இருப்பாரா? அப்படிலாம் செய்யப்படாது பாருங்க. மற்ற சபையில் பரியாசம் பண்ணப்படாது இல்லையா? பரியாசம் பண்ணப்படாது. எல்லாம் தேவனுடைய வீடு. தேவ பிள்ளைகள் தேவ வீடு தான். தேவ சித்தம் செய்கிற இடம் தேவ வீடு தான். இதுக்கு முன்னால் தானே இப்போ தானே வந்தியே நீங்கள் தேவனுக்கு வீடு கட்டுறதுக்கு. முந்தா நாள் தானே வந்தியே. அதுக்கு முன்னால் எவ்வளோ சபை இருக்குது, நாங்கள் எல்லாரும் சுத்தம் வச்சுக்கோம். இது பரியாசம். பேய் இங்கே தான் இருக்காருன்னு சொன்னால் பேய் தான். 66:1 ஏசாயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது. எனக்கு எப்படிடா ஒரு கோயில் கட்டுவிய? நான் எங்கடா உட்கார முடியும்? கேட்காரா? ரேமியா 23:23 நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா? நான் அண்ட சராசரங்களை எப்படிடா வீடு கட்டுவா? நீ பரியாசம் பண்ணதையோ? மற்ற ஊழியக்காரில் பரியாசம் இப்படி தானே நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு வரோம் சரமாரியாக வரோம். முதல் தப்பு. அப்போ ஓடாத பேதான் முக்கு மூலையெல்லாம் இருக்குது. இவர் எங்கேயோ நிறைஞ்சிருக்காரு, நமக்குள்ளே இருக்கார். வருமா? இதோ வாசல் படியில் நின்று 3:20 தட்டுகிறேன், கதவை திறந்தா எங்கே உனக்கு மனசுக்குள்ளே வரணும் இல்லையா? ஆண்டவர் சொல்லார். இந்த 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் வருவேன்னு சொன்னாரா? நீங்கள் பாருங்கள், ஏமாந்து போகுது. நம்பர் 1. 2வது, ஏன்னா சில விஷயம் ரொம்ப தப்பாக போகுது. அப்புறம் வானத்தில் வாசலுங்கிறாங்க. அப்படி ஏதாவது வாசல் இருக்க வர பைபிளில் இருக்கா? நீங்கள் கொண்டு வாங்க, நான் கேட்கணும். யாக்கோபு சொன்னான் ஒரு இடத்துல உறங்கிட்டு இடத்துல சொப்பனம் கட்டிட்டானா. சொப்பனம் கட்டோன்னே இதுதான் வானத்தின் வாசலில் ஒரு கல்லை நட்டு எண்ணெய் எல்லாம் ஊற்றினானா ஒரு கதை இருக்குது. அதை கொண்டு வந்திருக்கானுவா வானத்தின் வாசல்னு. வேற எங்கே வானத்தின் வாசல்னு இங்கே கிடையாது. எருசலேமில் ஒரு தேவாலயம் இருந்துங்க, அதில் அவர் பிரசனம் இருந்தாருன்னு இருக்குங்க. அப்புறம் அவர் பிரசனம் விலகி போச்சுங்க, உடச்சி போட்டிருக்குல்ல. அண்ணா நமக்குள்ளே வந்துட்டார். அங்கே எருசலேமில் இருந்த பிரசனம் இங்கே வந்துட்டே நம்மளும் வந்தாச்சுல்ல, நம்ம ஆலயம் ஆக்கியாச்சுல்ல. இனி எருசலேமே எப்படி கட்டுறது? சில பிரசங்க மாதிரி பேசுகிறான், அடக்க பாவலை. எருசலேமே ஏசுநாதர்லேயே உடச்சி போட்டார், ஒரு கல் இருக்கப்படாதுன்னு. நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியாச்சு இல்லையா? இனி எருசலேமை கட்டிக்கிட்டு இங்கே இருக்க ஆவி இனி அங்கே போகணுமா? ஆடு மாடையும் கூட்டம் அங்கே போகணுமா? என்ன விவரம் அப்படின்னா திட்டுவேன். சரியா? அப்போது இதுவும் கள்ளத்தனம் தானே. எங்கேயோ ஒரு வாசல்னு போட்டப்பியா தானே திறந்த வாசல். ஆமாம், இங்கே எல்லாம் மூடியாக கிடந்து, எல்லாம் வந்து மூடி தான் கிடந்து, எல்லாம் ஜோமணி தான் திறந்துருக்கு இல்லையோ? இதெல்லாம் பரியாசம். சரி, எதுக்கு சொல்லுகிறேன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் இடத்துக்குள்ள வந்தியலா வர விருப்பமானு இப்போ நம்ம கேட்கணும். சிம்பிளாக சமயம் முடிய வர்றதுனால ஷார்ட்டாக பாரு. இந்த எல்லைக்குள்ளே வந்த மட்டும் இந்த சரீரமாகிய சபையின் தலைவராகிய இயேசு அவர்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் தேவனுடைய ஆவியை கொடுக்குறார். அல்லோ இந்த ஆவி கிறிஸ்து ஆவின்னு சொல்லியிருக்கு ரோமர் 8:9. ஏன்னா இயேசுக்குள்ளே இருந்த ஆவி குமாரனின் ஆவின்னு சொல்லியிருக்கு. அது கலாத்தியர் 4:6. அந்த ஆவி வரும்போது இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரும். வருமா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கூடாது. அப்போ இந்த அடிப்படைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை அந்த சபைக்கு சேர்த்துட்டு வருவார். இப்போ விஷயத்துக்கு வந்துட்டோம், புரியுதா? நீங்கள் லட்சக்கணக்கில் ரூபாயெல்லாம் செலவாக்கி ராத்திரி பாயெல்லாம் தின்னு ஆராதனை, தின்னாத ஆராதனை, தூங்கி ஆராதனை, உறங்காம ஆராதனை எல்லாம் வேஸ்ட்டு. இந்த நீங்கள் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார், அது விழுந்தது. நாம் ரொம்ப கிடந்து சத்தம் போடுறதுனால ஒன்றும் காரியம் ஆக போகிறதில்ல. அவருக்கு நமக்கு இடையில பிரிவினை உண்டாக்குற காரியங்களை என்ன செய்யணுமா?
சரிப்படமா? ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு எனக்கு நடுவாய் பிரிவினை. இது கொஞ்சம் பிரிவினை சொன்னாங்க இல்லையா? இது முக்கியமான பிரிவினை, சபைக்க பிரிவினை. இயேசு அந்த இடத்துல இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்போது இந்த சூழ்நிலை வரும்போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதுங்க இருக்க அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்நிய அப்பம் வைக்கிறதுலாம் உறுதியாய் தரிக்கிறது ஜெபம் பண்ணபோது என்ன நடந்தது? எல்லாருக்கும் பயம். இப்போ கல்லாடு தரைஞ்சி விரட்டானவன் கொள்ளாமா, அடித்து விரட்டானவன் இல்லையா? எல்லாம் அடித்து நொறுக்காவ. நான் சில வேளை யோசிப்பேன், ஒருத்தவங்களும் இருக்குதான், ஆனால் அந்த காலத்தில் பயம் உண்டாயிட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ ஆளுகளுக்கு கிறிஸ்தவர்களை கண்டால் பயமே கிடையாது பாருங்க. ஒரு காலத்தில் பயம் இருந்து அப்படி லட்சணம் கட்டு போயாச்சு, அந்த பயம் போயிடுச்சு. அந்த பயம் ஒரு காலத்தில் கர்த்தர் கூட இருக்கும்போது பிரஜாதியாருக்கு பயம் உண்டாகுமா? அல்ல இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருந்தால் பிரஜாதியாருக்கு என்ன உண்டாகுமா? கர்த்தர் விலகி போனால் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவானுவலாம். சரியா? பைபிளில் இருக்கு. தூக்கிட்டு போயிட்டானுவன். கர்த்தர் இல்லை, வரம்பட்டி இருக்கு. சரியா? அப்போது அது இப்போ இல்லாத காரணம் அந்த அஸ்திவாரம் இல்லை. அப்போ நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நான் நிறைய சபைக்கு தான் சொல்லிட்டு வரேன், எனக்கு வேலை அது. இந்த அஸ்திவாரத்தை போட வேண்டும். போடப்பட்ட அஸ்திவாரத்தை எல்லாம் வேறொரு அஸ்திவாரம் என்ன செய்ய முடியாதான்? போட முடியாது இல்லையா? இனி வேறு அஸ்திவாரம் போட முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கு இந்த வேதம் நம்ம கையில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எல்லைக்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்க இருப்போம். இப்போ பிரசங்க அவர் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, எப்படி ரெடியா? வருவீங்களா? விருப்பமானு கேட்டால் அது பிரசங்கியார எங்கள் சபை பெரிய கோபுரம் வச்ச சபையாக, அதை இப்போ வரமாட்டோமே, வர்றது கஷ்டம். ஒரு இடத்துல ஒரு கத்தோலிக்க ஏரியா நாங்கள் ஜெபம் பண்ண போனோம். ஒரு ஆள் பையன் வளர்ந்தவன், பேர பிள்ளைலாம் இருக்குது, கேன்சரு பிரச்சனை, மண்டையெல்லாம் கிளம்பி பேயில கிடக்கு. ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் லெவல் சரியாச்சு. உடனே நான் தான் பிரசங்கியார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், இயேசுவின் சீசனாக மாறணும். நீங்கள் அந்த சபையை விட்டு இந்த சபைக்கு போங்கன்னு நான் சொல்லுவதில்லை, ஒரு இடத்துலையுமே சொல்லுவதில்லை. எந்த சபையை நாங்கள் இயேசுவின் சபையாக மாற்றி போடுவோம், அதுதான் எங்களுக்கு வேலை. நான் கத்தோலிக்க கிறிஸ்மேட்டிக் சென்டரில் 2 தடவை பேசினேன். இந்த பக்கத்தில் ஒரு மரியாதையில் விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னால் தான் நான் பிரசங்கமே பண்ணேன். நாங்கள் போனோம்னா பேச வேண்டியதை பேசி மாற்றி போடுவோம், அதுதான் எங்கள் வேலை. அதனால் இதில் இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இயேசுவின் சீசராக மாறணும், அவர் சுகம் தந்தால் அவருக்கு சீசனாக மாறுங்க அப்படிலாம் ரொம்ப வழக்கம் எல்லாம் சொன்னால் அது பிடி தராமல் அந்த பார்ட்டியில் அப்படி இருந்து திருப்பி அந்த பிரசங்கியார் தான் கூட்டிகிட்டு போனார். நான் திருப்பியும் கேட்டேன், நீங்கள் இயேசு சீசராக உங்களுக்கு மனசு உண்டா? அந்த ஒருத்தன் கேட்டான் இல்லையா, கூட நிறைய கண்ணு திறந்து, இயேசுவின் சீசராக உங்களுக்கு மனசு உண்டா கேட்ட மாதிரி கேட்டோம். அது அந்த தாபனா சொல்லுவார், நான் போகிற சபை பெரிய சபை, சரி என் பேர் அங்கே இருக்குது, நான் அங்கே போனால் எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. எனக்கு மனசில் தோணுச்சு, அடக்கிழவா மோன் கேன்சர்லாம் பிடிச்சு கிடந்து சுற்றி கரையாகி இருக்கு, உமக்கு அங்கே பேர் இருந்து என்ன வை பிரயோஜனம்? பாதிரியார் வரையில, ஒன்றும் வரையில, நடக்காமல் இல்லையா எங்களை கூப்பிட்டியா? இப்போ எந்த அளவு எது எங்கள் சாபை பெருசு, அஸ்திவாரம் பெருசு, கோபுரம் பெருசு, எல்லாம் பெருசு, ஆனால் பேய்க்கு உள்ள கிடக்கு. என்ன செய்யணும்? முடிக்கட்டா? இணையம் பக்கத்தில் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தெரு பிரசங்கம் அப்படி இருக்கேன். கத்தோலிக்க ஏரியா, கத்தோலிக்க பைபிள் வச்சு தான் நான் பேசுவேன், அவங்க நடையில் தான் பேசுவேன். இப்போ உங்கள் மொழி நடையில் பேசுகிறேன். அங்கே போனால் தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக, இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை அறிவிக்கின்றோம், இப்படி தான் பேசுவாங்க. ஒரு கோவம் வந்துடக்கூடாதுல, வேற ஆள் வந்துடல, சண்டைக்கு வந்துடுவான். கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் பேர் திபுதுபுன்னு வந்தாங்க. கொஞ்சம் பிரதர்ஸ், எங்கள் பிரதர்ஸில் அங்கே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் மைக் எங்கே விட்டுட்டு நடத்துங்கன்னு சண்டை போடுறாங்க. நான் காணாத மாதிரி திரும்பி நின்றுட்டு பைபிளை தான் பிரசங்க ஈஸியாக நிறுத்த மாட்டேன். பிரசங்கத்தை நிறுத்தாதோன்னா அதில் வந்த ஒரு ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நேரம் என்கிட்ட வந்தார். வந்து நடத்துங்க ஆனால் நேராக ஃப்ரண்டில் வந்து சொன்னார், ஐயா நான் ஒரு இறை பணியாளன், இறையரசு குறித்து செய்தி சொல்ல இது பாருங்கள், இந்த மக்கள் வச்சுருக்க வேதம் தான் கொண்டு வந்திருக்கேன், அதில் இருக்க தான் சொல்லணும், எனக்கு வேறு சொல்லப்படாது இல்லையா? அது நான் இங்கே உள்ள ஃபாதர், இப்படியா அவர் மஃப்டியில் வந்திருக்காரு, எனக்கு தெரில, அங்கேயில் வந்தால் தெரியும். நான் இங்கே உள்ள ஃபாதர், நாங்கள் இங்கெல்லாம் அதெல்லாம் செய்தி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அறியப்படாத வேறு இடங்கள்லாம் சொல்லுங்கள், இறைப்பணி செய்ய வேண்டியதான், சந்தோஷம்தான்னு சொன்னார். ஓ அப்படியா ஃபாதர், எங்கிட்ட சில ஆளுகள் ஜெபம் பண்ண வந்தோடனே நாங்கள் இயேசுவின் சுவிசேஷம் சொல்லி இயேசு இப்படி இருக்குது வச்சுக்கிறார் எல்லாம் காரியெல்லாம் சொல்லி தான் ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு வழக்கம் இல்லை. அது எங்களுக்கு இயேசுவை தெரியும் பிரசங்கியார். இயேசுவை தெரியுமா? எப்படி தெரியும்? அது நாங்கள் தாய் சபைக்கு போகிறோம். ஓ
தாய் சபைக்கு போய் மண்டை குழம்பி இங்கே வந்திருக்கான். சரி பேச்ச பாருங்களா. சரி சொன்னாவ. அப்போ தான் நான் இது என்னடா தாய் சபைங்கிறாங்க, இயேசுவை தெரியுங்கிறாங்க, இப்போ ஏன் இங்கே மண்டை குழம்பு இங்கே வந்திருக்கு? அப்போ எனக்கு கடவுள் ஒரு காரியம் சொன்னார். அது யோவான் 8:32 சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இவங்க அங்கே போனாலும் சத்தியம் தெரியலை, அதனால் எல்லாருக்கும் இப்படி பிடிச்சு நிறைய கிடக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால தான் சரி இந்த சத்தியத்தை அவிகளுக்கு பைபிளில் இருக்கிறத பேசுவோன்னு அந்த பைபிளே பெரிய பைபிளாகாது, பழைய பைபிள் எனக்கு எடுத்துக்கிட்டு வந்து நான் பேசுகிறேன் ஃபாதர். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுகளுக்கு சத்தியம் தெரிஞ்சால் நல்லா இருக்கணும். அதுக்குள்ளே வேறு பைபிள் எல்லாம் வந்தேன், ரொம்ப தரார் பண்ணேன், இங்கே பேசப்படான்னு தரார். சரி போகிறேன், எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். அப்போ ஆள் நினச்சிக்கிடுவது நான் தாய் சபையாகும், நான் கோபுர சபையாகும், நான் மண்ணாங்கட்டி. இவன் தலையை கண்ணை உருட்டிட்டு தலையை திருக்கான் பாஸ்டர் ஒரு மாதிரி திருக்க தான் செய்வான். இயேசுக்கு சீசராக விருப்பம் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்காவ. நீங்கள் அப்படி இருப்பீங்களா? அவங்கள பற்றி நமக்கு ரொம்ப தெரியலை இல்லையா? இயேசுக்கு சீசராக விருப்பமா? அதில் இருந்தா ஒன்று உங்களுக்கும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படியான நன்மைகள் கிடைக்கும். ரெண்டாவது சபையாய் செயல்படும் போது ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் சபையிலே இப்போ ரகசியம் பறிஞ்சா இல்லை, இதுதான் இப்போ தேவை. கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வர ஒரு ஆள் வரோம், அந்த ஆளுக்கு அற்புதம் செஞ்சால் அந்த ஆள் போய் அண்ணனையும் தம்பியும் அக்காளையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்தானே சபை கட்டணும். லட்சக்கணக்கில் ரோட்டங்கிற அம்பட்டம் பேனர் அடித்து போட்டா சபை கட்டினாவ இல்லையா? சபை நிறைஞ்சின அப்புறம் இருக்க கேட்டான் இல்லை. முன்னால் எல்லாம் கேட்ட ஆள் நிரம்பி கேட்டால் இல்லாமல் போன அப்புறம் சபை கட்டடத்தை பெருசாக வேண்டியாச்சு. இப்போ முதல்ல கட்டடத்தை பெருசாக போட்டுட்டு ஆள் இல்லையாண்டவரே ஒரு ஃபேன் காற்று தானே இருக்குது, சங்கடப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் சேர்த்துட்டு வரணும். அதுக்குள்ள அடிப்படைகளை என்ன செய்யணும் நீங்கள் சிந்திக்கணும். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஒரு சபைன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அது ஹவு கேன் வி ஹேண்டில்ங்கிறது அது சவாலான விஷயம். எல்லாம் பேசலை, நேரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அந்த ஆதி அப்போஸ்தல அனுபவத்துக்கு திரும்ப வேண்டும். இல்லைன்னா இந்த வருகைன்னு ஒன்று இருக்குது, அது ஈஸியான காரியம் ஒன்றும் கிடையாது. வருகை பாட்டு பாடுறதுனால போகிற விஷயம் கிடையாது. இல்லை ஒரு இமைப்பொழுது இப்போ நான் பிரதமர் பண்ணிகிட்டு இருக்காள் டக்குன்னு மறைஞ்சு போனோன்னா சாதாரண விஷயமா உங்களுக்கு எப்படி தோணுது? அது இப்போமே 2 Corinthians 3:18 திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலா தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இப்பொழுதே மறுரூபம் அடைகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதெல்லாம் அந்த சபை செய்யணும்னா அது ஒரு பெரிய வேலை. நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு குறைகளை அறிக்கை பண்ணி தாழ்த்தி ஆண்டவரே தேவசித்தம் செய்ய உதவி செய்யும். இனியாவது நாங்கள் என்ன செய்வோம்? தேவசித்தம் செய்வோம். அறியாமல் உள்ள காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதே எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று குணப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகிறார் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. இன்றைக்கி அதே வார்த்தை வருது. நம்ம பலப்பட்டு அந்த வல்லமை அந்த அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னால், இப்போ மிஷனரி விளையத்துக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, இங்கே இதுதான் பவர் ஹவுஸ். என்னது பவர் ஹவுஸ்? கோதாரில் பவர் ஹவுஸ், அங்கே தான் பவர் வருது. அங்கே ஆஃப் ஆகிட்டுனா டோட்டலி ஆஃப் இல்லையா? இது மாதிரி சதர்ன் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத் கேரளா, திஸ் ஏரியா, இந்த ஏரியா தான் பவர் ஹவுஸ். இங்கே தான் ஸ்பான்சர்ஸு, சப்போர்ட்டர்ஸு அண்ட் ஆல் எல்லாம் அவங்களுக்குள்ள தேவைகள் எல்லாம் ரிசோர்ஸஸ் எல்லாம் இங்கே தான் போகுது. ஸோ பவர் ஹவுஸு ஃபெயில் ஆனா இனி புதிய பவர் ஹவுஸ் கட்ட முடியும். நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாது, நீங்கள் பவராக இருக்கணும். அப்போ இந்த அஸ்திவார பவர் இருந்தால் தான் இங்கேருந்து அந்த ரேடியேஷன் அந்த பவர் அதாவது அங்கே பாய முடியும். அப்போ நம்ம அதை கர்த்தலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யலாம்? பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மேல் அதிகாரம் துறைத்தன வாழ மண்டலத்தில் பொல்லாதவின் சேனைகளோட போராட்டம் இருக்கிறது அப்படின்னு ஊழியத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. என்ன ஆயுதங்கள் எல்லாம் சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளணும். தரிப்பியலா? இல்லை வருஷங்கார் எங்களுக்கு வியாபாரம் ஆபரம், நோய் ஆபரம், நாங்கள் அதுக்கு மட்டும் வந்துட்டு ராத்திரியோடு வருவோம், ஓடிடுவோம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தால் அந்த அனுபவம் செய்ய முடியாது. நான் பரலோக ராஜ்யத்தின் இந்த ரட்சிப்பை பற்றிலாம் சொன்னீங்க. அந்த ரட்சிப்பு ஏன் சரியாக நடக்கலை, ஏன் பின்மாற்றம் வருது ஆனால் நிறைய விஷயம் எனக்குள்ளே வந்து அதான் சொன்னேன். எல்லாம் பேச முடியாது. இப்போ இதோட நிறுத்திக்குவோம். நீங்கள் இந்த அடிப்படைக்கு அர்ப்பணித்து தேவசித்தம் செய்யும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எந்த சூழ்நிலை